மறையுது. இந்த இந்த செகண்ட்ல மறையும் போது அப்படியே கீழே போங்க. நீங்க மகரிப் டைம் இருக்குல்ல, இந்த மகரிப் டயத்துல அப்படியே கீழே போங்க. கீழே இருக்கிறான்ல மனுஷன், அமெரிக்காக்காரன் இருக்கான்ல, நம்ம கீழே யார் இருக்கான்? அமெரிக்காக்காரன் இருக்கிறான். அப்ப கீழே உள்ளவன் வந்து இந்த சூரியனை என்ன செய்வான்? மறைஞ்சவன என்னவா இருக்கும் அவனுக்கு? உதிக்கும். அப்ப அவனுக்கு என்ன திசை அது? நீங்க மேற்குங்கிற கிழக்குங்கிற பாத்தீங்களா? அட நீங்க எங்க போய் மறையுதுங்கிறீங்க. இந்த மறையிற சூரியன் அங்க இருந்து இப்படி பார்ப்பான். இந்த சூரியன் அப்படி இருக்கிறதுனால இந்த டைரக்ஷன்ல மறையுது. கீழே இருந்து அவனுக்கு என்ன செய்யுது? உதிக்குது. சூரியன் உதிச்சுங்கிறான். அப்ப நீங்க எதை மேற்குன்னு இப்படி காட்டல, அவன் கிழக்குன்னு காட்டுறான். எதை கிழக்குங்கிறீங்களோ அதுவே மேற்கா இருக்கா இல்லையா? எது மேற்கு? ஒவ்வொரு இடத்து ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கும் அதனுடைய ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கும், அந்த பாயிண்ட்ல இருந்து 180 டிகிரி நீங்க இருக்கிற பாயிண்ட்ல இருந்து 180 டிகிரில இருக்கக்கூடியவன் யாரை எடுத்துக்கொண்டாலும் நீங்க காட்டுற திசைக்கு நேர் மாத்தமா அவன் பேசுவான். நீங்க கிழக்குங்கிறத மேற்குமா. இங்க வந்து சூரியன் உதிக்குதுன்னு அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு? இப்ப அவனுக்கு மறைஞ்சதானே உங்களுக்கு உதிக்கும். அவனுக்கு அந்த இடத்துல மறைகிற இடம் எது? உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க? அவனுக்கு மறைகிற இடம் எது? அதுதானே. எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்குதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது. அவன் அதை என்ன சொல்லுவான்? மறைஞ்சிருச்சு மேற்குமா. நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு மேற்கு 2000 இப்ப உங்களுக்கு உதிக்கிற இடம் எதுங்க? அவனுக்கு மறைகிற இடம் எது? அதுதானே. எந்த இடத்துல உங்களுக்கு உதிக்குதோ அந்த இடத்துல அவனுக்கு மறையுது. அவன் அதை என்ன சொல்லுவான்? மறைஞ்சிருச்சு மேற்குமா. நீங்க உள்ள உதிக்கிற கணக்கு மேற்கு 2000 இப்ப நீ கிழக்கு அவன் மேற்குன்னா 2 கிழக்கு தானே. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கிழக்கு ஒரு கிழக்கு. நீ எங்க உதிக்குதுங்கிறிய அந்த இடத்துல மறையுதுங்கிறான் அவன். நீ எங்க மறைகிறத பாக்குறிய அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல உதிக்கிறத பாக்கணும். அப்ப வந்து மாறுபட்ட 2 திசை வந்துருச்சுல. இது எப்படி முகமதுக்கு சொல்ல இயலும்? அந்த காலத்து மனுஷனுக்கு எப்படி சொல்ல இயலும்? பூமி உருண்டைங்கிறதையும் பார்த்து கீழே மனுஷன் வாழ்றதையும் பார்த்து என்னமோ நின்று பார்த்த மாதிரி அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டு போன்ல பேசிக்கிட்டு அடே ஒரு கீழே ஒரு ஆள் நிப்பாட்டி வச்சுட்டோம். பூமி கீழே மேல ஒரு ஆள் நிக்கிறோம். பூமி கீழே அமெரிக்காவில் ஒருத்தர் நிப்பாட்டி வச்சுட்டு போன்ல செல்போன்ல பேசுறோம். இப்ப என்னாச்சு? சூரியன் மறையுது. உனக்கு என்ன பாச்சு? இப்பதான் உதிக்குது. எங்கிட்ட பா ஒதுக்கிது? எங்கிட்ட சொல்லுவானா இல்லையா? அப்படி சொல்றாங்க. அல்ல என்னமோ பாத்துக்கிட்டு 2 பேரும் நிப்பாட்டி வச்சு பாத்துட்டு சொல்ற மாதிரி சொல்றான். 2 கிழக்குக்கு அவன் அதிபதி, 2 மேற்குக்கு அதிபதி. அப்ப இந்த பூமி உருண்டை என்பதை இதை விட அற்புதமா எப்படி சொல்ல முடியும்? பூமி உருண்டையா இருந்தா தானே இந்த 2 ரிசல்ட் வரும். தட்டையா இருந்தா வராத. தட்டையா இருந்தா மறையும். மறுபடியும் என்ன செய்யும்? அப்படிதான் உதிக்கணும். மறைஞ்சிட்டு அப்படியே உதிக்கணும். நம்ம சரியா வரும். இல்லைன்னா எங்கிட்ட உதிச்சிடும். மாற்றி ஊச்சு ஒரு நாளைக்கு இது கிழக்கா போயிடும், அது கிழக்கா போயிடும். அப்படி ஆயிருமா இல்லையா? அதனால தட்டைங்கிறது சரியா வராது. உருண்டையா இருந்தால் மாத்திரம்தான் 2 கிழக்குகளை மனிதன் பார்க்க முடியும், 2 மேற்கு பார்க்க முடியும். இது ஆப்போசிட்ல வச்சா அப்படி. அதே நேரத்தில் வந்து நம்மள இருந்து 10 கிலோமீட்டர்ல உள்ளவன் இருக்கான். அவன் ஒரு இடத்தை காட்டுவான் கிழக்குண்டு. 50 கிலோமீட்டர் உள்ளவன் இடத்தை காட்டுவான். அதுக்கு நமக்கு என்ன இருக்கு? 60 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மஸ்ஜித் இருக்கிறது, நிறைய மகரிப் இருக்கிறது. அல்லாஹ் வந்து 2 கோணத்துல ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிபி. எண்ணற்ற மஷ்ரிக்குகள், எண்ணற்ற மகரிபுகள், எண்ணற்ற கிழக்குகள், எண்ணற்ற மேற்குகளுக்கு அவன் இறைவன் அப்படிங்கிறான். எண்ணற்ற மேற்கு என்பது உண்மை. 55வது 17வது சூறால சொல்றான் 2 கீழ் திசைகளுக்கும் 2 மேல் திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான். 37:5 70 40 சொல்கிறான் ஏராளமான மேற்கு திசைகளுக்கும் ஏராளமான கிழக்கு திசைகளுக்கும் நான் தான் இறைவன்கிறான். அப்ப ஏராளமான கிழக்கு மேற்கு என்பது இந்த 180 டிகிரி வச்சு பேசுறது இல்ல. ஒவ்வொரு 10 டிகிரி வச்சு பேசுங்களேன். நம்ம ஒரு கிழக்கு 10 காட்டினோம்னா 10 டிகிரி தள்ளி உள்ளவன் 10 டிகிரி தள்ளி உள்ள இடத்த கிழக்குன்னு காட்டுவான். நீங்க எதை கிழக்குன்னு காட்டுறீங்களோ அதையே அவன் கிழக்குன்னு காட்ட மாட்டான். 10 டிகிரி தள்ளி உள்ள இடத்த போய் அவன் என்ன செய்வான்? அதான் கிழக்குமா. அங்கிட்டு ஒரு 10 டிகிரி உள்ளவன் மொத்தம் உங்கள்ட்ட 20 டிகிரி தள்ளி உள்ள இடத்த காட்டுவான். அப்படி பாயிண்டா போனீங்கன்னு சொன்னா நிறைய கிழக்காயிரும், நிறைய மேற்காய் போயிடும். நீங்க காட்டுற திசையை தான் காட்டுவான். இதான் கிழக்குமா. நீங்க காட்டுற இடத்துல இருந்து 10 டிகிரி தள்ளி இருக்கிறவன் 10 டிகிரி தள்ளி தான் காட்டுவான். அப்படி நிறைய கிழக்காயிடுது. அப்ப இது எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும்? நம்ம ஆச்சரியத்தில் உச்சிக்க போயிடுறோமா இல்லையா? கண்டிப்பா இது கடவுள் வார்த்தை, மனிதன் வார்த்தை இல்லை. அதே மாதிரி வந்து இப்ப நம்ம கடலை பத்தி பேசணும். இந்த கடல்ல வந்து ஆழ்கடல் இருக்குல்ல, ஆழ்கடலுக்குள்ள வந்து வெளிச்சம் போகாது. இப்ப கண்டுபிடிக்கலாம். வெளிச்சத்தை தண்ணியில லைட் அடிச்சா உள்ள தெரிய தானே செய்யும், தெரியும்ல. ஆழ்கடலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னா சூரியன் பட்டப்பகலா இருந்தாலும், சூரியன்ல எவ்வளவு பெரிய வெளிச்சம் வருது, எவ்வளவு வெளிச்சம் வந்தாலும் அது ஆழ்கடலுக்குள்ள என்ன செய்யாது?
போகாது அப்படிங்கிறான். என்னவெல்லாம் இவன் சொல்றான்னு பாருங்க. இது அப்படியே அல்லாஹ் சொல்றத பார்த்து ஆச்சரியப்படுறதையும் பாருங்க. எப்படி அல்லாஹ் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சூரியன்ல இருந்து 7 கதிர்கள் வருதுன்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சூரியனுடைய வெளிச்சத்துல எத்தனை கலர் இருக்கு? 7 கலர்கள் இருக்குது. அப்ப 7 கலர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பு கலர் எடுத்துக்கிறீங்களேன். சிவப்பு கலர் அடிக்குது, பூமியில வருது. எல்லா கலரும் சேர்ந்து வரும்பொழுதுதான் ஒரு மாதிரியான மஞ்சள் வெளிச்சத்தை நீங்க பாக்குறீங்க. எல்லா கலரும் சேர்ந்து நீங்க பாக்குறீங்க. கடல்ல போகும்போது என்னவாகுதுன்னா, தண்ணியில இந்த சிவப்பு கலர் இருக்குல்ல, ஒரு 10 மீட்டர் அல்லது 15 மீட்டர் வரைக்கும் தான் சிவப்பு கலர் போகும். கடல் ஆழத்துல எவ்வளவு தூரத்துக்கு போகும்னு கேட்டா, இந்த வெளிச்சத்துல தரையில படுறது 7 கலரும் சேர்ந்து படும். கடலுடைய மேல் மட்டத்துல வந்து 7 கலரும் படும். ஒரு 10 மீட்டருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா சிவப்பு மட்டும் மைனஸ் ஆகிக்கணும். சிவப்பு இல்லாத கலர் தான் அதுல இருக்கும். உதாரணமா ஒரு 2 பேர் கடலுக்குள்ள போய் என்ன செய்யலாம், 15 மீட்டருக்கு போய் கத்தினால குத்திட்டான், ஒருத்தன் கொடுத்தேன், ரத்தம் வருது, சிவப்பா வராது. சிவப்பா தெரியும், சிவப்பா போனதான். சூரியன்ல இருந்து சிவப்பு கலர் வந்தா தான் சிவப்பு காட்டும். ரத்தம் வரும், என்னவா காட்டும்? மீதி உள்ள கலர்ல ஒரு கலர் தான் காட்டும். 15 கிலோமீட்டருக்கு அப்பால மண்டை மோதி திருச்சி உங்களுக்கு ரத்தம் ஒத்துன்னு வைங்க, அதை வந்து கேமராவில் எடுக்கிறான்னு வைங்க, அதை வந்து நீங்களே முகத்துல கண்ணாடிலாம் போட்டுட்டு போய் பாக்குறீங்கன்னு வைங்க, அதுல என்னவா வராது? அவ்வளவு வேணாம், நீங்களே ஒரு பிளேட்னால அறுத்துக்கிறீங்களா? இப்ப என்ன ஆய்வுக்காக போங்க, முகத்துல கண்ணாடி மாட்டிக்கிறீங்க, ஆக்சிஜன் மாட்டிக்கிறீங்க, ஒரு 15 கிலோமீட்டர் போங்க, மூழ்கி போறதுக்கு சாதனங்கள்லாம் இப்ப இருக்குது, உள்ள போய் மூழ்கி ஆய்வு செய்வதற்கு. அப்ப கப்ப ஆக்சிஜன்லாம் மேல குழாயெல்லாம் வச்சுக்கிட்டு இறங்குங்க, ஒரு டெஸ்ட் கவனிப்பு லேச 15 கிலோமீட்டருக்கு மேல பாத்தீங்கன்னா சிவப்பா காட்டும். 15 கிலோமீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா அந்த சிவப்பு மட்டும் காட்டாது, சிவப்பு கலர் ஊடுருவாது. சிவப்பு கலர் ரொம்ப வீக்னஸ், உள்ளதுல ரொம்ப டல், எது? சிவப்பு கலர் தான். அடுத்து என்னன்னு கேட்டா, அப்ப அதுக்கு கீழே உள்ள வெளிச்சமே வேற மாதிரி இருக்கும். சிகப்பு இல்லாத அமெரிக்காக்காரன் ராணுவத்திலிருந்து படம் எடுத்துப்பான் பாத்தீங்களா? என்ன எடுத்திருப்பான்? பச்சை பச்சையர்னு இருப்பானு எல்லாரும். இந்த விமானம் இறங்குறது பாத்திருக்கீங்களா? ராத்திரில எடுத்த மாதிரி காட்டுவான், பயம் காட்டுறதுக்கான ஆட்களை. அந்த மாதிரி என்ன செய்யறது? அப்படி கேமராவில் அப்படி எடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு டைப்ல தெரியும். ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, சிகப்புக்கு அடுத்த கலர் எது? ஆரஞ்சு கலர். அது வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் தான் போகும். மேல இருந்து 30 மீட்டர் வரைக்கும் போகும். முதல் 15 மீட்டர்ல எல்லா கலரும் போற மாதிரி அதுவும் போய்க்கிறேன். அந்த சிவப்பை தாண்டி இன்னொரு 15 மீட்டர் அது கூடுதலா போகும், ஆரஞ்சு கலர். 30 மீட்டருக்கு கீழே போயிட்டான்னு வைங்க, ஒரு ஆரஞ்சு பழத்தை பார்த்தா ஆரஞ்சு பழமா தெரியாது, அது ஏதோ ஒரு ஊதா கலர் பந்த மாதிரி தெரியும். நீங்களே பார்த்தாலும் எப்படி தெரியும்? ஆரஞ்சு பழத்தை கையில வச்சுக்கிட்டு பார்த்தீர்களே, ஆனால் அது ஆரஞ்சு பழமாக எல்லா வெளிச்சமும் வரும், 2 கலர் மட்டும் வராது. சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்துல 30 மீட்டர்ல சிவப்பும் வராது, ஆரஞ்சு வராதான். அது என்ன வரும்? ஆரஞ்சு வந்து அடுத்த கலர் மஞ்சள் கலர்ல காட்டும். மஞ்சள் இருக்குல்ல, ஆரஞ்சு விட கொஞ்சம் லைட்டா உள்ளது, அந்த கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு 50ல இருந்து 100 மீட்டர் வரைக்கும் காட்டும். மஞ்சள் எல்லாம் பார்க்கலாம். மஞ்சள் இருக்குல்ல, சமையலுக்கு உள்ள மஞ்சள், அது ஒரு 100 கிராம் வாங்கிட்டு போனீங்கன்னு சொன்னா 30 மீட்டர்ல மஞ்சளாவே தெரியும், 40 மீட்டர்ல மஞ்சளாவே தெரியும், 100 மீட்டர் வரைக்கும் கீழே கடல்ல கொண்டு பார்த்தா என்ன இருக்கு? மஞ்சள்னு தெரியும். 100 மீட்டர் கீழே போயிட்டீங்கன்னா அது வந்து பேர்ச்சி மட்டை மாதிரி தான் தெரியும், மஞ்சள்னு தெரியாது. அதுல உள்ள மஞ்சள் கலர் பார்க்கல. ஏன்னா சூரியன்ல இருந்து எது ஊடுருவாது? மஞ்சள் கலர் போகாதுங்கிறான். எவ்வளவுக்கு மேல போகாது? 100 மீட்டருக்கு மேல போகாதுங்கிறான். அது மாதிரி பச்சை கலர் இருக்குல்ல, அது 200 மீட்டர் வரைக்கும் பச்சை போகும். மேல இருந்து எவ்வளவு வரைக்கும் போகும்? 200 மீட்டர் வரைக்கும் பச்சையை நீங்க பார்க்கலாம். பச்சை சட்டை போட்டுட்டு வந்து இறங்கினான்னு வைங்க, 200 மீட்டர் வரைக்கும் அது பச்சையாவே தெரியும். 200 கீழே போயிட்டான்னு சொன்னா அது பச்சை கலரா தெரியாது, எல்லாம் ஒவ்வொரு கலரா எப்படி கலரா மைனஸ் ஆகுது. இந்த வெளிச்சம் வந்து பார்த்தா ஒண்ணு அடிக்குது, அதுல எப்படி மைனஸ் ஆகுது? ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கிறது, அந்த மாதிரி வந்து சேருது. அதுக்கப்புறம் நீளத்துல வந்து கருநீளம், இது எல்லாமே ஒண்ணுல சேர்ந்து நீளத்தையே 3ஆ பிரிச்சிடறான். அதனால 7 கலர் வந்துருது. இதுக்கு கீழே போயிட்டீங்கன்னா ஊதா நீளம் இருக்குல்ல, நீளம் வந்து 1000 மீட்டர் வரைக்கும் போகும். நீளம் மட்டும் என்ன இருக்கு? அதாவது எல்லா பொருளும், அதாவது 200 மீட்டருக்கு மேல ஊதாவா தான் தெரியும். எல்லா கலரும் போயிடுதுல, ஒவ்வொரு கலரா மைனஸ் ஆகிட்டு போய் மிச்சினது எது? ஊதா தான் இருக்குது. இந்த எந்த பொருளை நீங்கள் பார்த்தாலும் எப்படி தான் தெரியும்? 200 மீட்டர் கீழே போயிட்டீங்க சொன்னா சூரியனுடைய வெளிச்சம் பகலா இருந்தால், ராத்திரியா இருந்தா நான் சொல்றது வராது, மொத்தமா தானே இருக்கேன். கடலுக்கு மேல சூரியன் வெளிச்சம் பாய்த்து கொண்டிருக்கிற பட்ட பகல்ல நீங்கள் ஒரு 200 மீட்டர் கீழே போனால் உங்களுடைய கண்ணாடி புழுவா தெரியும், உங்க மண்டை புழுவா தெரியும், நீங்க போட்டுக்கிற சட்டை புழுவா தெரியும், மீன் கூட புழுவா தெரியும். எதெல்லாம் பார்க்கறது எல்லாம் புழுவா, தண்ணீரும் புழுவா தான் தெரியும். நீங்க பார்க்கிற எல்லாமே எப்படித்தான் தெரியும்?